வீட்டில் இருந்தாலும் கேட்பாரு பாய் நோன்பு திறக்கிறது. நீ நோன்பு திறக்க வந்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை, நீ கட்சி ஆரம்பித்ததில் எனக்கு ஆட்சேபம் இல்லை. நான் கேட்குறேன், நோன்பு கட்சி திறக்க வரப்போன் எவ்வளவு கட்டி புரண்டு கொண்டு இருந்தான், எவ்வளவு கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான், அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுவீங்களா? அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறேன். கேட்டேன், நான் கேட்டேன், ஏன்பா இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்ச சோறு தோணுலான்னு. என்னங்க? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடு இருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டார்டிங்கே ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தோன்னே உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட டபுள் மடங்கு கோவத்தோடு தான் நான் வீடியோ பண்ணவே உட்கார்ந்த முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் யோசித்தேன், கிட்டத்தட்ட ஒரு 1 hour பிரேக் எடுத்து யோசித்தேன், நம்ம இப்படி பேசி ஆகணுமா, இவங்களை தாக்கி பேசணுமா, இல்லை இதுக்கு பதில் சொல்லணுமாலாம் நிறைய வாட்டி கன்ஃபியூஸில் தான் இருந்தேன். ஸோ நம்ம தலைவரும் சொல்லியிருக்காரு, நம்ம யாரையும் தாக்கி பேச வரலன்றத மாநாட்டிலே சொல்லியிருந்தாரு. ஸோ நாகரிகமாக தான் நம்ம எல்லோரையும் அப்ரோச் பண்ணுற ஒரு விஷயத்த சொன்னனால ஓரளவுக்கு கூலான அப்புறம் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ சப்போஸ் இந்த வீடியோ பண்ணும்போது ஏதாவது வார்த்தை விடுவோணும்னு எனக்கு ஒரு பயமும் இருக்குது. இப்போ நம்மளை பின்னாடி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான போஸ்ட்லையும் நம்ம இருக்கோம். அப்படின்னும் போது நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக பேசணும், எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம தோழர்களை, அதாவது நம்ம முஸ்லீம் சகோதரர்களை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்து நம்ம பார்த்துட்ருக்கோமோ, ஸோ அவங்கள எதிர்த்து பேசும்போது, அவங்கள கொச்சையாக பேசும்போது உள்ளுக்குள்ளே கோவம் வரும். ஸோ எங்கள் அம்மாவை பற்றி பேசினாவோ எங்கள் அப்பாவை பற்றி பேசினாவோ எந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருமோ அதே அளவுக்கு கோவம் தான் என் கூட இருக்கிற நண்பர்களை பற்றி பேசினாலும் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சென்னையில் திமுகவோட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அதாவது நம்ம ஊழல் பண்ணுற முதலமைச்சரோட பிறந்தநாள் விழா, 72வது பிறந்தநாள் விழா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் போட்டு ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸ்டேஜில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, நான் பார்த்தேன். அங்கே திமுகவோட பேச்சாளர், அவர் பேர் பார்த்திங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவரோட பேர் சொன்னால் யாருக்கும் தெரியாது. அடுத்த மதங்களை பற்றியும், அடுத்த கட்சிகளை பற்றியும், அடுத்த தலைவர்களை பற்றியும், அடுத்தவங்க குடும்பத்தை பற்றியும், தாயை பற்றியும், மனைவியை பற்றியும் கொச்சையாக பேசுகிற ஒரு மனிதர் திமுகவில் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கை காட்டுற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற நபர் தான். அவர் நேற்று பேசுகிற ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா திமுக பண்ணுற நிகழ்ச்சிகள்லாம் நம்ம அவ்வளோ ஒத்து கவனிக்கிறது இல்லை. ஏதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் நம்ம பார்வைக்கு வருமே தவிர, அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடந்து போயிடுவோம். நம்ம தலைவர் சொல்கிற விஷயத்தை பார்த்து அந்த வழியாக மக்களுக்கான சேவையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ மிகப்பெரிய வைரலாக சுற்றிட்டு இருக்கும்போது அதை பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருந்தது. பார்த்த உடனே நிஜமாலே கோவம் வந்து, அதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, நான் எங்கள் தொகுதியில் இருக்கிற வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கிற முக்கியமான 5 முஸ்லீம் நண்பர்கள், தோழிகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ராயப்பேட்டையில் நம்ம தலைவர் பண்ணுற நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஸோ அதனால என்னவோ தெரியல, எனக்கு கோவம் மிகப்பெரிய லெவலில் வந்துன்னே சொல்லலாம். ஸோ அசால்ட்டாக ஒரு மேடையில் பேசுகிறாரு. அதாவது 4 பேர் தொப்பி போட்டுக்கிறாங்க, கூட நிற்கிறாங்க, நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு, நடிக்கிறாங்க, அப்படி நம்மளை பற்றி ஏதோ சொல்கிறாங்க. ஓகே, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் நண்பர்கிட்ட அவர் கேட்டாரா, என்ன 4 பேர் இங்கே நிற்கிறீங்க, 4 பேர் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னுமா. அவர் சொன்னாராம், ஆமாங்க நாங்கள் 4 பேர் ஒவ்வொரு இடத்துல நிற்போம், எங்களுக்கு எங்கே கம்ஃபர்ட்டாக இருக்கோ அங்கே நிற்போம் அப்படி. அட போடா எச்ச சோறு. அந்த வார்த்தையை கவனிங்க. அது எவ்வளோ நெஞ்ச அழுத்தம் இருந்தால் ஒரு பொது மேடையில் முஸ்லீம் சகோதரர்களை பற்றி அவர் அந்த வார்த்தையை எப்படி குறிப்பிடுவார். எனக்கு நிஜமாலே பார்க்கும்போது வருத்தமாகவும் இருந்தது. ஒரு செகண்டில் இந்த மாதிரி ஒரு கட்சி, அதாவது தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்கிற கட்சியில் ஒரு நபர் இந்த வார்த்தையை பேசுகிறாரும் போது அவருக்கு எவ்வளோ நெஞ்ச எழுத்து இருக்கும். இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரா? கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. முஸ்லீம் நண்பர்களோட நாங்கள் கை கோர்த்து இதில் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம். இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. நிஜமாலே கோவம் வந்துச்சுங்க. அவர் சொன்ன வார்த்தை, அவர் அதுக்கு முன்னாடிலாம் பேசுகிறாரு, இன்றைக்கி யார் கூட படுத்தா நாளைக்கு யார் கூட படுத்தா. எவ்வளோ குழந்தைங்க அந்த மீட்டிங்கில் உட்காந்து பார்த்துருப்பாங்க, ரோட்டில் போகிற எத்தனை பொதுமக்கள் அந்த மீட்டிங்கை பார்த்துருப்பாங்க. ஸோ தமிழக அரசுன்னும் போது அடுத்தவங்களை எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேச்சாளர்களும் சரி, நம்ம செய்தி தொடர்பாளர்கள், கொள்கை பரப்பு செயலர்கள்லாம் நல்லா படித்தவங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாலேஜ் உள்ளவங்க, மேடையில் எப்படி பேசணும்னு தெரியும், நாகரிகம் தெரிஞ்சவங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி இந்த மாதிரி லோக்கல் கை யாரும் நம்ம போட்டது கிடையாது. நம்ம கட்சியில் இது வரைக்கும் பேச்சாளர்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த மாதிரி லோக்கல் கை யாருமே கிடையாது. அவங்க பேசுகிற விஷயம் அடுத்தவங்களுக்கு ஏதாவது டேக்அவே இருக்குமோ அந்த மாதிரி விஷயமாக தான் அவங்க பேசுவாங்களே தவிர இந்த மாதிரி கொச்சையாக
அதுவும் நிஜமாலே வருத்தமாக இருந்து இமீடியட்டாக இன்னொரு போஸ்ட்டு கூட பார்த்தேன். எஸ்டிபிஐ கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா அமைப்புலேருந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க முஸ்லீம்ஸ் எல்லாருமே. ஸோ இப்போவும் அடித்து சொல்கிறேன், திமுகவில் இவ்வளோ காலம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆண்டுட்டு இருந்த காலம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வருதுன்னா இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறனால தான், அவங்களோட கை கோர்த்தனால தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கட்சா பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு பேர் வந்ததுன்னு சொல்லலாம். நீங்கள் கூட்டணி இல்லாமல் தனியாக திமுக மட்டும் வச்சு நீங்கள் நின்று பாருங்களேன், டெபாசிட் கூட இல்லாமல் அப்படி பறந்து போவீங்க. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இவ்வளோ பேர் கூட்டணி வச்சு தான் உங்களால் ஜெயிக்கவே முடியும். அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கும்போதும் நீங்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு நண்பர்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொச்சையாக பேசும்போது வருத்தமாக இருக்குது. எப்படி அவங்களோட கை கோர்த்து இவ்வளோ நாள் அவங்க வேலை செஞ்சாங்கன்ற போதே எனக்கு சந்தேகமாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம் கவனித்து பார்க்கணும், இதே மாதிரி நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நபர் கலந்துக்கிறார். நம்ம தளபதி அவர் கூட நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கசி. அவர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கூட அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. ஸோ நீங்கள் அவரையும் உள்பட்டு தானே சொல்கிறீங்க. இது நிஜமாக சொல்கிறேன், பகீரங்கமாக இதுக்கு வந்து திமுக வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் தமிழக முதலமைச்சரும் முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லைனா இது எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம்ன்றதை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வருத்தமாக இருந்து என் கூட இருக்கிற முஸ்லீம் நண்பர்கள்ட்டெலாம் இப்போ நான் பேசினேன், அந்த வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு வருத்தமாக இருந்தாங்க. அவங்களாம் வந்து மிகப்பெரிய கோவத்தில் இருக்காங்க. அவங்களாம் சொல்கிறாங்க, நான் ஏன் தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னே இப்போ தான் என் மனசு குறுகுறுது. சும்மா கூட்டணிக்காகவும் ஓட்டுக்காகவும் மட்டும் எங்களை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதே எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்தது. அதுவும் ஒரு பொது மேடையில். யோசிச்சு பாருங்கள், அந்த ஸ்டேஜில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ஸ்டேஜில் யாராவது ஒரு முஸ்லீம் இருந்தால் அவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம். வருத்தமாக இருந்ததுங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 2026 முஸ்லீம்ஸ் அவங்களோட பவரை காட்ட போகிறாங்க. அப்போ தெரிய போகுது திமுக அரசுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயங்கள். ஒரு வார்த்தை பேசும்போது, ஒரு பேச்சாளர் இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசும்போது கூட அவ்வளோ கவனமாக பேசணுங்க. இப்போ நான்லாம் சேனலில் பேசும்போது நீங்கள் என் வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள், ஒரு விஷயம் பேசுகிறதா இருந்தால் 100 வாட்டி யோசிப்பேன், இதை பேசலாமா, இதை பேசக்கூடாதா, இது பேசினா ஏதாவது தப்பாக இருக்குமா. இதனால நம்ம வீடியோஸ் குழந்தைங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது தப்பாக கன்வே ஆகிடுமான்னு போது அவ்வளோ ஸ்டடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோ பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு நிர்வாகி, நானே இந்த அளவுக்கு யோசித்து ஒவ்வொரு விஷயம் பேசும்போது ஆள்ற கட்சி பேசும்போது எவ்வளோ மீடியா சுற்றி இருக்கும், எத்தனை பேர் கவனிச்சுட்டு இருப்பாங்க, எப்படி பேசணும். ஸோ அதான் எஸ்டிபிஐ டீம்லேருந்து பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு காவல்துறையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நோன்பு திறக்கிற நிகழ்ச்சின்ற போது அவ்வளோ புனிதமான விஷயம். அது அவங்க இஸ்லாமிய நண்பர்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்காக நோன்பு இருந்து எவ்வளோ உழைப்பு அதுக்கு போடுறாங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை இவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசுகிற அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நம்மளோட டீமில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் பார்த்திங்கன்னா அதை எதிர்த்து போஸ்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் தமிழக முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.